இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். நீ பிஸ்கட் சாப்பிடு, அப்புறம் உனக்கு நான் ஸ்பெஷலா குழி பணியாரம் பண்ணி தரேன். ஐயோ சாப்பிடு. மாடிப்படியில இறங்க வேண்டியதா நல்லாக்கா? இருக்குது. ஐயோ அப்ப மாப்பிள்ள சூர்யாவுக்கு கண்ணு தெரியாம இருந்தப்ப மாடியில இருந்து கீழே விழ வச்சு சந்தோஷப்பட்டோம். இப்போ அதுக்கு நல்லா அனுபவிக்கிறோம். இதத்தான் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்லி இருப்பாங்க போல இருக்குது. மாப்பிள்ள கிட்ட சொல்லி லிப்ட் வைக்க சொல்லணும். ஹாசினி, எனக்கு என்னமோ சங்கர பாண்டி பார்வை தெரியாத மாதிரி நடிக்கிறாருன்னு டவுட்டா இருக்கு. உனக்கு டவுட் வந்துருச்சா? எனக்கும் அந்த டவுட் இருக்கு. இந்த சித்தப்பாவெல்லாம் நம்பவே முடியாது. ஏதாவது ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கலாம். அப்ப நாம ஒரு பிளான் பண்ணலாம். பண்ணலாம். அந்த வடிவேல் படத்துல வரும்ல, அதே மாதிரி சங்கர பாண்டிய டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். சூப்பர், டெஸ்ட் பண்ணி பாத்துடலாம். ஐயோ படி எப்ப முடியும்னு தெரியலையே. ஆள்ல யாராவது இருக்கீங்களா? இருக்க மாட்டாளுல. ஹாசு 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 ரொம்ப பசிக்குது. திங்கிறதுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா எடுத்துட்டு வா ஹாசு. ஸ்நாக்ஸ் தானே சித்தப்பு? வாங்க வாங்க, இங்க வாங்க, உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். பாத்து. இவ்வளவு நல்லவளா உட்காருங்க. நான் உங்களுக்கு சுட சுட சிக்கன் 65 எடுத்துட்டு வரேன். சிக்கன் 65யா? சூப்பரா இருக்கு ஹாசு. ஹாசு குடுக்கிறது தான் குடுக்குற. அது போன்லெஸ் சிக்கன் பீஸா குடு. கண்ணு தெரியாதனால எலும்பையெல்லாம் வச்சு கடிக்க முடியாதுடா கண்ணு. கண்டிப்பா. ரொம்ப ரொம்ப நல்லவளா இருக்கிறா. ரொம்ப சமத்து. முன்னதான் கொஞ்சம் சரியில்லை, இப்ப ஹாசு நல்லவளா திருத்திருச்சு. ஹாசு சீக்கிரமா வா, கையும் வாயும் பரபரக்குது. சித்தப்பு சிக்கன் 65 சூட ரெடி, சாப்பிடுங்க. என்ன ஹாசு வெச்சிட்டியா? ஒரு ஸ்மெல்லையும் காணுமே ஹாசு. என்ன அது சுட சுட இருக்கா, அதனாலதான் வாசனையே வரல. இத சாப்பிடுங்க, உங்களுக்கு போனே இருக்காது. அப்படியா? சிக்கன் 65 சூப்பரா தான் இருக்கும். என்னது இவ்வளவு சூடா இருக்குது? அது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலா பண்ணது சித்தப்பு, அதனால ரொம்ப சூடாதான் இருக்கும். எடுத்து சாப்பிடுங்க. சுட சுட சாப்பிட்டா 2 பீஸ் எக்ஸ்ட்ராவா சாப்பிடலாம். இப்படி சூடு நல்ல பிளஸ் பீஸ் அப்படிப்போம். உண்மையிலே சங்கர பாண்டிக்கு கண்ணு தெரியல போல. ஆமா, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். என்னம்மா இது சிக்கன் 65ன்னு சொல்லிட்டு நெருப்ப கொண்டாந்து வச்சிருக்கிறியம்மா. கண்ணு தெரியாத என்ன இப்படி ஏமாத்தலாமாம்மா? கையெல்லாம் எப்படி வெந்து போச்சுன்னு பாரு. ஐயோ சாரி சங்கர பாண்டி, உனக்கு உண்மையிலே கண் பார்வை போயிருச்சா இல்ல கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு டெஸ்ட் பண்ணும். டெஸ்ட் பண்ணீங்களா? ஆமா சித்தப்பு, நாங்க டெஸ்ட் வச்சோம், நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. அடி பாவிகளா, உங்களுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு வேற ரூட்டே கிடைக்கலையா? சினிமாவிலையும் சீரியல்லையும் வர மாதிரி என் முகத்துக்கு முன்னாடி விரலை காட்டி இது எத்தனைன்னு கேட்டா நான் தப்பா தானே சொல்லிருப்பேன். அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருக்கான்ல. கையும் போச்சு. தயவு செஞ்சு சொல்றேன், இனிமே இப்படி பண்ணாதீங்க. ஆசு உண்மையை சொல்றேன் ஆசு, எனக்கு உண்மையிலேயே கண்ணு தெரியாது. வேணா கிட்ட வந்து பாக்குறியா? சரி ஃபீல் பண்ணாத. அவ்வளோ உண்மையிலே உனக்கு கண்ணு போச்சுதான். வேணும்னா உனக்கு ஹாசினிய காஃபி போட்டு தர சொல்றேன். ரொம்ப நன்றி ஹாசினி, சங்கர பாண்டிக்கு காஃபி போட்டு கொடு. சரி. அதெல்லாம் சரி, ஆனா காபில விஷத்தை கலந்துறாதீங்க. நான் பாவம். சரி சித்தப்பு. செல்லகுட்டி ஹாசு, என்ன உட்கார வச்சுட்டு போடா செல்லகுட்டி. வர சேர் எங்க போச்சுன்னு தெரியல ஹாசு, பார்த்து உட்கார. கிளகில தள்ளி விட்டுறாத, என் நிலைமை இப்படி ஆயி போச்சு.
எப்ப வைரத்தை எடுக்கிறது எனக்கு கண் பார்வை வர்றது சிஸ்டர் என்ன வசமா சிக்க வச்சுட்டு போயிடுச்சு அது பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது நில்லு சங்கர பாண்டி. வணக்கம் குருஜி நீங்க எங்க இங்க இருக்காரு, இப்படி கும்பிடு. இங்கிட்டு இருக்கீங்களா? வணக்கம் குருஜி. வணக்கம். உங்களுடைய வாய்ஸ் கேக்குது ஆனா உங்களுடைய அழகான அந்த திருமுகத்தை தான் பார்க்க முடியல. மன்னிச்சிருங்க குருஜி. என் நிலைமை எப்படி ஆயிப்போச்சுன்னு பாத்தீங்களா? கவலைப்படாத சங்கரபாண்டி, கூடிய சீக்கிரமே உனக்கு பார்வை திரும்ப கிடைச்சிரும். அதுக்கான சில ஏற்பாடுகளை நான் பண்ணியிருக்கிறேன். ஏன் குருஜி, ஃபாரின்ல இருந்து என் கண்ணை ஆபரேஷன் பண்றதுக்கு யாராவது ஸ்பெஷல் டாக்டரை வர வச்சிருக்கீங்களா? ஃபாரின்ல இருந்து நான் யாரையும் வரவழைக்கல. பாம்பாட்டி சிங்கப்படான தான் நான் வரவழைச்சிருக்கிறேன். என்னது? எது? பாம்பாட்டி சிங்கப்படாரனா? நீங்க நடந்த விஷயத்த ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கிறீங்க. அதுக்கு ஏத்த மாதிரி தான் நானும் ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன். அதுக்கு தான் இந்த பாம்பாட்டி சிங்கப்படாரன். வணக்கம்மா. வணக்கம். குருஜி வேற பயங்கரமா இருக்குது. ஆமா, இவரை வச்சு என்ன பண்றது? பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை எப்படி எடுக்கிறது? சங்கரபாண்டி, இவன் ஒன்னும் மத்த பாம்பாட்டி மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. ஸ்பெஷலா ஏதாவது வச்சிருக்கிறாரா? சும்மா இரு. இவன் எவ்வளவு பெரிய திறமசாலினா இவனுடைய மகுடிக்கு மயங்காத பாம்பே கிடையாது. மத்த பாம்புங்கன்னா ஓகே குருஜி, ஆனா அந்த வைரத்தை பாதுகாத்துட்டு இருக்கிறது சாதாரண நாகம் கிடையாது. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. தெய்வ சக்தி உள்ள பாம்பை கூட இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த சக்தி இவன் கையில இருக்கிற மகுடிக்கு உண்டு. அதனால சிங்கத்தை வச்சு அந்த பாம்பை கண்ட்ரோல் பண்ணி அதோட பாதுகாப்புல இருக்கிற வைரத்தை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றி குருஜி. ம், குருஜி, அந்த பாம்பாலதான் என் பார்வையே பறிபோச்சு. ம். இப்ப இந்த ஆளை நம்பி போலாமா? ஏன்னா வைரம் கிடைச்சாதான் எனக்கு பார்வை திரும்ப கிடைக்கும். பாம்பு என் பார்வைய பறிச்ச மாதிரி அந்த ஆளுடைய பார்வையும் பறிச்சிருச்சுன்னா அந்த வைரத்தை எடுக்க முடியாது. ஆயுசு ஃபுல்லா நான் பார்வை இல்லாதவனா அலைஞ்சு திரிய வேண்டியதான் குருஜி. நீ எதுக்கும் கவலைப்படாத சங்கரபாண்டி, அப்படி எதுவுமே நடக்காது. அப்படித்தானே நடந்துகிட்டு இருக்குது. ஏய், சும்மா இரு. சரிங்க சிஸ்டர். சங்கரபாண்டி, என்ன குருஜி? சிவபெருமானுடைய களத்துல இருக்கிற பாம்பு கூட சிங்கப்படானுடைய மகுடிக்கு மயங்கும். அவ்வளவு சக்தி இவன் கையில இருக்கிற இந்த மகுடிக்கு இருக்கு. சிங்கம், உடனே இவங்க கூட போய் வைரத்துக்கு காவலா இருக்கிற அந்த நாகத்தை ஒரு வழி பண்ணி அந்த வைரத்தை எடுக்க ஏற்பாடு பண்ணு. அப்பதான் நாம எல்லாரும் சேர்ந்து அந்த துர்காவை பழி வாங்க முடியும். அவளை பழி வாங்கினதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். சரிங்க குருஜி. ம். நீங்க சிங்கத்தை அழைச்சிட்டு போங்க, மீதியை நான் பாத்துக்கிறேன். ம். நீங்க வாங்க போலாம். பாத்து வா. கையை பிடிச்சு அழைச்சிட்டு போங்க சிஸ்டர். கண்ணு தெரியாதவன் சிஸ்டர். போ, போ.